ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மஷ்ரூம் பிரியாணி தலப்பாக்கட்டி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு. நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சீரக சம்பா ரைஸும் ஃபஸ்ட் டைம் தான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் பாஸ்மதி இல்லைன்னா வீட்டு ரைஸ்லேயே செஞ்சுருவேன். சரி, இப்போ போகலாமா? சீரக சம்பா ரைஸில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இதாகிட்டு. சீரக சம்பா ரைஸில் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு இப்போ வந்து தலப்பாக்கட்டிக்கு ஸ்பெஷலான மசாலா அரைக்கணும். அதுக்கு 2 ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, 3 கிராம்பு, 1 மராட்டி மொக்கு, 1 ஸ்பூன் மிளகு, கல்பாசி 1 ஸ்பூன், ஏலக்காய் 3, முந்திரி பருப்பு 10, பிரியாணி இலை 1, ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு. இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. பிரியாணி இலை போட்டுக்கோங்க. நான் காமிக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் 10, அதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் அந்த இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ட் சொன்னால அதெல்லாம் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 10, பூண்டு 5, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இதை அரைச்சிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா அதிலே போட்டு இந்த சின்ன வெங்காயத்திலே போட்டு அரைச்சிக்கோங்க. தக்காளி ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் 1 தக்காளி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயிலும் கீயும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் சின்ன டம்ளரில் ரைஸ் எடுத்துருக்கனால எனக்கு அதுவே போதுமானது இருந்தது. 2 டேபிள் ஸ்பூன் சின்ன டேபிள் ஸ்பூனில் கீ போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். 2 டேபிள் ஸ்பூன் சின்ன ஆயில் ஸ்பூனில் தான் நான் போட்டிருக்கேன் கீ. இதை நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சோம்னால அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கி மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கூட ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினோடனே அதே போல் அப்பப்போ கிளறி விடுங்க, அடி பிடிச்சிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அது 5 to 10 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வதங்க. நீங்கள் ஆக்சுவலாக இது தலப்பாக்கட்டிக்கு போனீங்கன்னா கம்மி குவான்டிட்டியே 250 அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் இப்போ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வறுத்தோம்ல, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்தோம்ல ட்ரையாக, அந்த ஸ்பூன் அதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த இன்க்ரீடியன்ட்ஸு, அந்த மசாலா மெயினாகவே தலப்பாக்கட்டிக்கு மசாலானா இது தான். இதை தவிர நீங்கள் கரம் மசாலா, கொத்தமல்லி பவுடர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் இந்த மசாலா சேர்த்துட்டு சில்லி பவுட்ரு சேர்த்தா போதும். ஸோ அதனால் இது மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவே நீங்கள் 2 டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா 4 போட்டுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூனாக இந்த மசாலாவை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக சில்லி பவுட்ரு. எனக்கு ஒரு பச்சை மிளகாய் காரம் பத்தலை, அதனால் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இதுக்கப்புறம்
நான் மஷ்ரூம் செய்கிறதுனால மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்தோடனே நான் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிக்கனோ எதுவோ, நாங்கள் வெஜிடேரியன்றனால தான் நான் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கேன். இதுவே நீங்கள் இந்த டைமில் சிக்கன் எது வேணால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்களோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் கோட் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது மஷ்ரூம்னால கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நான் கொஞ்சம் நல்லா வதக்கி மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் தண்ணி விடும், அப்பப்போ எடுத்து நான் வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் அப்பப்போ மூடி வச்சு வதக்கி விட்டுக்கிறேன். அந்த மசாலாவும் நீங்கள் நான்வெஜ் போட்டாலுமே அந்த மசாலாலாம் அதில் போட்டாகணும்ல, அதனால் அப்பப்போ மூடி வச்சு அந்த மசாலாலாம் அந்த நான்வெஜ்ஜில் இறங்கணும். ஸோ அதனால் நீங்களும் மூடி வச்சு கிளறினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து மஷ்ரூமில் வந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நல்லா வதக்கினீங்கன்னா இந்த தண்ணி சொன்னோன்னே இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மஷ்ரூம்லேயோ இல்லை நான்வெஜ்ஜாக செய்கிறதா இருந்தாலும் உப்பு காரம் எல்லாமே இறங்கியிருக்கும் அந்த இதில். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கர்டு சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக அளவு குவான்டிட்டி செய்கிறதுனால கம்மியாக சேர்த்துக்கிறேன். நான் எவ்வளோ ட்ரையாக போட்டேன் பாருங்களேன். மஷ்ரூமில் வந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திருப்பி வதக்கணும். இது நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு நல்லா சாப்பிட்டா இந்த பிரியாணி. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி 1 கப்பு ரைஸ்க்கு 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி அந்த அளவு தான் எடுத்து ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணி கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜு ரைஸ் போட்டுடுறேன். நல்லா ரைஸ் போட்டு உடனே கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விடுங்க. நான் 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விடுறேன். இது நல்லா ஒரு ரைஸ் உதிரியாக வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் லெமன் புழிஞ்சு விடுங்க. இப்போ நான் வந்து ரைஸ் போட்டு கொஞ்சம் கொதித்து வந்தோடனே நான் என்ன பண்ணியிருக்கேன், தம் போடுறேன். அதாவது தோசைக்கல் மேலே குக்கரை வச்சு நல்லா சிம்லேயே வச்சுடுங்க. விசில் போடாதீங்க தயவுசெய்து. என்னை பார்த்தீங்கன்னா குக்கரை நான் மூடி இருக்க மாட்டேன், க்ராஸாக வச்சுருப்பேன். தம் போட்டிருக்க மாட்டேன். அதாவது விசில் விடுற அளவுக்கு இல்லை, க்ராஸாக மூடியிருப்பேன். அதுக்கு மேலே வெயிட்டு நான் வச்சிடுறேன். நல்லா சிம்லே வேகும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தோடனே இப்படி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக உதிரியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் மஷ்ரூம் பிரியாணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சான்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் மீ.